أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. هذا بيان للناس وهدى وموعظة للمتقين. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذ منكم شهداء والله لا يحب الظالمين. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் தஃப்சீர் வகுப்பின் தொடர்ச்சியாக ஆலயம்னாண்ட 133வது வசனத்திலிருந்து 140வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். 133வது வசனம். உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது.
அது இரையச்சம் உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. நற்செயல்களை செய்வதிலும் கீழ்ப்படிதலுக்குமான பணிகளை நிறைவேற்றுவதிலும் விரைந்து செயல்படுமாறு அல்லாஹ் தஆலா தனது அடியார்களை ஊக்குவிக்கிறார். முஃமின்களே, நீங்கள் விரைந்து வாருங்கள். எப்படி? ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி வாருங்கள். எதன் பக்கம்? உங்கள் இறைவனிலிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் எப்படிப்பட்டது? வானங்கள் மற்றும் பூமியின் அளவுக்கு விசாலமான அளவு. அந்த சொர்க்கத்தையுடைய அடைய முந்திக்கிட்டு வாங்க. இரையச்சம் உள்ளவங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு அந்த சொர்க்கம்? இரையச்சம் உள்ளவங்களுக்கு. நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்பது போல சொர்க்கம் முத்தகீன்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப முஃமின்களே, வட்டியை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள்னு முந்தைய வசனங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து அதையெல்லாம் விட்டுட்டு எதன் பக்கம் நம்ம முன்னோக்கணும்? சொர்க்கத்தை முன்னோக்குங்க. அல்லாஹ்வின் மன்னிப்பு எதுல கிடைக்குமோ அந்த அமல்ல எல்லாம் போட்டி போடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தோட அளவை விவரிக்கிறான். ஒரு நிலத்தோட அளவு சொல்றாங்கல்ல, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம்னு. ரூமுக்கு, கிச்சனுக்கு 4க்கு 4, 8க்கு 4, 8க்கு 8 அப்படின்னு சொல்ற மாதிரி சொர்க்கம் எப்படிப்பட்டது? எவ்வளவு பெருசா இருக்கும்? போதுமான அளவா இருக்குமா? நெருக்கடியா இருக்குமா? எப்படி இருக்கும்? வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமானது என்றும், ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த பூமியை விட பெரிய அளவிலான சொர்க்கம் கொடுக்கப்படும் என்றும் ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ரஹ்மான்ல 54, 55வது வசனத்துல கிட்டத்தட்ட அந்த பக்கம் முழுக்க சொர்க்கத்தோட அழகா வர்ணிக்கக்கூடிய பக்கம் அது. அதுல சொர்க்கத்தோட உட்பகுதி, அதனுடைய விரிப்புகள் அது பட்டிலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சொர்க்கத்தோட உட்பகுதி பத்தி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லும் போது அதோட வெளித்தோட்டத்தை பத்தி சொல்லவா வேணும்? எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லும் போது வான பூமி அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹீஹ் புகாரில 2790வது ஹதீஸ்ல பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் அவனிடம் அல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுவே சொர்க்கத்தின் மிக உயர்ந்த மற்றும் சிறந்த பகுதியாகும். அதிலிருந்துதான் சொர்க்கத்தின் ஆறுகள் உற்பத்தியாகின்றன. அதற்கு மேலே அளவற்ற அருளாளின் அர்ஷ் உள்ளது. அல்லாஹுடைய அர்ஷுக்கு நெருக்கமானது, அல்லாஹுக்கும் நெருக்கமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், அப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்! அல்லாஹுடைய அர்ஷை பத்தி விவரிக்கவே முடியாது, சிந்திக்க கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஜன்னத்து ஃபிர்தௌஸுடைய முகடு அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழே இருக்குமா. அப்படின்னா மாஷா அல்லாஹ், அது எப்படிப்பட்டதா இருக்கும்! அதெல்லாம் நம்ம யூகிக்கவோ கற்பனை செய்யவோ முடியாது. பியாண்ட் அவர் இமேஜினேஷன் தான். அங்க போய் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் வேகமா வாங்க, அதுக்கான அமலை செஞ்சுட்டு விரைந்து வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஓகே, அப்ப அவ்வளவு பெரிய விசாலமான சொர்க்கம், பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை போன்ற சொர்க்கம், அப்படியானால் நரகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரவு அனைத்தையும் மூடிக்கொள்ளும் போது பகல் எங்கே இருக்கிறது என்று நீ கருதுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ் எங்கே நாடுகிறானோ அங்கே இருக்கும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே போன்று அல்லாஹ் எங்கே நாடுகிறானோ அங்கே நரகம் இருக்கும். இந்த ஹதீஸ்க்கு 2 விளக்கங்கள் கூறப்படுது. முதலாவது, பகல் நேரத்துல நாம இரவு காண்பதில்லை என்பதற்காக இரவு வேறு எங்கும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அது நம்மளால பார்க்க முடியாத இடத்துல உள்ளது. நரகமும் அது போலவே அல்லாஹ் நாடும் இடத்தில் இருக்கிறது. 2வது விளக்கம் என்னவென்றால், உலகின் ஒரு பகுதியில பகல் நிலவும் போது மற்றொரு பகுதியில இரவு இருக்கும். சொர்க்கத்தின் நிலையும் அவ்வாறே. அது வானங்களுக்கு மேல் மிக உயர்ந்த இடத்திலும் அர்ச்சுக்கு கீழும் இருக்கிறது. அதே சமயம் நரகம் மிக தாழ்வான இடங்களில் உள்ளது. சொர்க்கத்தின் அகலம் அல்லாஹ் கூறியது போல வானம் மற்றும் பூமியின் அகலத்தை போன்றது. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு வாங்க ஜன்னத்துக்கு. அப்படின்னா எப்படி போட்டி போடுறது? எதெல்லாம் செஞ்சா அல்லாஹ் நம்மள மன்னிப்பான், இதை செய்யுங்க அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹோட மன்னிப்பு கிடைக்கணும் எவ்வளவு அமலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நோன்புகள், எத்தனை தொழுகைகள், தான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தாய் தந்தைக்கு பணியிறது, இதெல்லாம் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதையெல்லாம் செய்ய போட்டி போடுங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், அப்பாவை நீ பாத்துக்க, நான் ஒரு மாசம் வச்சுக்கிறேன், நீங்க ஒரு மாசம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யாரோட காலடியில சொர்க்கம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்களோ அவங்களை என்ன செய்யாதீங்க? ஒதுக்காதீங்க, விரட்டாதீங்க, புறக்கணிக்காதீங்க. அப்ப எதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், எதை செஞ்சா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமோ
அதுல போட்டி போடுங்க. தொழுகிற விஷயத்துல முதல் சப்புக்கு போட்டி போடுற மாதிரி, அதிகமா நன்மை செய்ய போட்டி போடுற மாதிரி, நோன்பு வைக்க, ஹஜ்ஜி உம்ரா செய்யறதுல போட்டி போடுற மாதிரி, எதுல எல்லாம் நன்மை சொல்லப்பட்டிருக்கோ, எதையெல்லாம் பாவமன்னிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு செய்யணும். ஆனா உலக விஷயத்துக்காக சம்பாதிக்க, நல்ல நல்ல ஒரு வேலைக்கு, வீடு வாசல் வாங்க, கார் வாங்க, நம்ம சொத்தை பெருக்க, அது இதுன்னு இப்படி போட்டி போடுறோம். அதெல்லாம் விட்டுட்டு சொர்க்கத்தை அடையறதுக்காக, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக, குர்ஆனை மனனம் செய்வதற்காக, கல்வி வகுப்புல ஈடுபடுவதற்காக, இப்படி நன்மையான விஷயங்களை செய்ய போட்டி போடுங்க. அதன் விளைவா அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும். அதன் விளைவா சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு மசமசன்னு இருக்காதீங்க. ஓகே, யாரோ செய்யறாங்கன்னு இருக்காதீங்க. அதுக்கு முந்திக்கிட்டு வாங்க, விரைஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துறான். அப்ப தூங்குன மாதிரி இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை அடையக்கூடிய விஷயத்துல ஒரு வீரியமா இருக்க, ஒரு ஆர்வத்தோட இருக்க, ஒரு உற்சாகத்தோட இருக்க, இரையச்சம் உள்ளவங்களுக்காகத்தான் அது தயார் செய்யப்பட்டுள்ளது. ஏனோ தானோன்னு வாழ்றவங்களுக்கு இல்ல. அல்லாஹுடைய பயம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது அல்லாஹுக்கு பயந்து பயந்து வாழ்றவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் இருக்குங்கிற ஒரு அழகான கருத்து இந்த வசனத்துல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அதோட தொடர்ச்சியாக 134வது வசனத்துல சொர்க்க வாசிகளை பற்றி விவரிக்கும் போது அல்லாஹ் கூறினான், அவர்கள் செல்வ செழிப்பிலான காலத்திலும் வறுமை காலத்திலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுபவர்கள், தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள், மனிதர்களை மன்னிப்பவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை, நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். இதுல செல்வத்திலும் வறுமையிலும் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், மனம் விரும்பும் நிலையிலும் மனம் விரும்பா நிலையிலும் மனசு சந்தோஷமா இருந்தா மக்கள் நல்லா தர்மம் செய்வாங்க, நல்லா சந்தோஷமா கொடுப்பாங்க. மன நெருக்கடியா இருந்தா, ஏதாவது ஒரு கஷ்ட காலத்துல இருக்காங்க, ஒரு நோவினில இருக்காங்க, சோதனையில இருக்காங்க, செல்வம் எல்லாம் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, ஒரு மவுத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்க, அப்ப செலவு செய்ய மனசு வருமா? வராம போயிடும் இல்லையா? ஆனா முஹ்சின்கள், முத்தகீன்கள் அப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலும் மனம் கஷ்டப்படக்கூடிய நிலையிலும் செய்வாங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் ஆரோக்கியமா இருக்கும்போது சந்தோஷமா கொடுப்பாங்க. ஆனா நோய்வாய் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கே நிறைய தேவைப்படுது, நிறைய செலவு இருக்கு, மாத்திரை மருந்து பார்க்கணும், டாக்டருக்கு கொடுக்கணும், அப்படிங்கிற சில சில காரணங்களை வச்சுட்டு செலவு செய்யவே மாட்டாங்க. அதுலயும் சில பேர் நோயில இருக்கும்போது மட்டும் செலவு செய்வாங்க. அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும், உடம்பு குணமாகணும்னு சொல்லி அப்ப மட்டும் செலவு செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீண் ஆடம்பரத்துக்கும் வீண் விரயத்துக்கும் சும்மா அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க. இப்படி பல மக்கள் பல ரீதியில இருக்காங்க. ஆனா முஹ்சின்கள், முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க? எல்லா நிலையிலும், அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும், ஆர்வத்துடனும் அல்லது சிரமத்துடனும், ஆரோக்கியமாக இருக்கும் போதும் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் என அனைத்து சூழல்களிலும் செலவிடுவார்கள். அல்லாஹ் மற்றொரு வசனத்துல கூறியது போல, அதாவது அல் பக்ரால 274வது வசனத்துல, தங்கள் செல்வத்தை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இந்த முஃமின்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படைவதிலிருந்தோ, அவர் அடியார்களுக்கு கருணை காட்டுவதிலிருந்தோ அல்லது நற்செயல்கள் செய்வதிலிருந்தோ எத்தகைய சூழலிலும் திசை திருப்பப்படப்படுவதில்லை. அல்லாஹ் மேலும் கூறினான், தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள், மனிதர்களை மன்னிப்பவர்கள், அவர்கள் கோபப்படும் போது அதை கட்டுப்படுத்தி அத்துமீற மாட்டார்கள், மாறாக தங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிப்பார்கள். இமாம் அகமது ஹதீஸ்ல அபு ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போரில் பிறரை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல, மாறாக கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துபவரே உண்மையான பலசாலி ஆவார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு. இமாம் அகமது பதிவு செய்துள்ள மற்றொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சிரமப்படும் கடனாளியிடம் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ அல்லது அவரது கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவரை அல்லாஹ் ஜஹன்னத்தின் வெப்பத்தில் இருந்து பாதுகாப்பான். சொர்க்கத்திற்கான செயல்கள் கரடு முரடான மேலான பாதையில் இருப்பவை, அவற்றை அடைவது கடினம். ஆனால் நரகத்திற்கான செயல்கள் சமவெளியில் சுலபமாக இருப்பவை. சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவரே பாக்கியசாலி. ஓர் அடியான் அல்லாஹுக்காக கோபத்தை அடக்குவதை காட்டிலும் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான செயல் வேறில்லை. அவ்வாறு அவன் நடக்கும்போது அவன் உள்ளத்தை அல்லாஹ் ஈமானால, நம்பிக்கையால நிரப்புறான். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ரொம்ப ரொம்ப வலுவானது. இமாம் அகமது பதிவு செய்துள்ள மற்றும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது கோபத்தை செயல்படுத்த சக்தி இருந்தும் அதை கட்டுப்படுத்திக் கொள்பவரை மறுமை நாளில் படைப்பினங்கள் அனைவர் முன்னிலையிலும் அல்லாஹ் அழைத்து அவர் விரும்பும் பூர்வீன்களை சொர்க்கத்தை கண்ணியரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பை வழங்குமா. அல்லாஹ் கூறினான், கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள்,
அதாவது அவர்கள் மக்கள் மீது தனது கோபத்தை தீர்த்து கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு தீங்கு இழைப்பதை தவிர்த்து மகத்தானவனும் கண்ணியமிக்கவனுமான அல்லாஹ்விடம் அதற்கான கூலியை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் கூறினான், மனிதர்களை மன்னிப்பவர்கள், அவர்கள் தங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிப்பார்கள். எனவே அவர்கள் தங்கள் இதயங்களில் எவர் மீதும் எத்தகைய வெறுப்பையும் கொண்டிருக்க மாட்டார்கள். இதுவே மிகச்சிறந்த நடத்தையாகும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சீன்களை, நன்மை செய்பவர்களை நேசிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இவ்வாறு வந்திருக்கு, 3 விஷயங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். தர்மம் செய்வதால் செல்வம் குறைவதில்லை. ஒரு அடியான் பிறரை மன்னிப்பதால் அல்லாஹ் அவரது கண்ணியத்தையே அதிகரிக்கிறார். அல்லாஹுக்காக ஒருவர் பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவரது அந்தஸ்தை உயர்த்துகிறார். கோபத்தை விழுங்குறது ரொம்ப கஷ்டம். கோபம் வந்தா திட்டுறது ரொம்ப ஈஸி. கோபம் வந்துச்சுன்னா அடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா கோபம் வந்தா திட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் திட்டாம, அடிக்க அதிகாரம் இருந்தும் அடிக்காம, பழிவாங்க வாய்ப்பு இருந்தும் பழிவாங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு விரியக்கூடியவர்கள். அவர்களுக்கு தான் சொர்க்கம் காத்து கொண்டிருக்கு. நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்கும் போது தானே கோவப்படுறோம். கணவன் மனைவி விஷயத்துல, பிள்ளைங்க விஷயத்துல, நண்பர் விஷயத்துல, வேலை செய்யறவங்க கிட்ட, குடும்பத்தார் விஷயங்கள்ல, இப்படி யார் விஷயத்திலயோ கோவப்படுறோம். நான் கோவப்படுற இடத்துல இருக்கேன், கோவப்பட போறேன், நாவாலேயோ கையாலேயோ அதிகாரத்திலேயோ இல்ல ஒரு முடிவுல கூட எதுலயோ காட்டுறோம்ல, அதுல நம்ம காட்டாம அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை நினைச்சு பொறுமையா இருந்தா, அதாவது கோபத்தை வெளிப்படுத்துற வாய்ப்பு இருந்தும் அல்லாஹுக்காக யார் கோபத்தை அடக்கி கொண்டாரோ அல்லாஹ் அவரை நிம்மதியை கொண்டும் ஈமானை கொண்டும் நிரப்புவானாம். சில செய்திகள் இன்னும் விரிவா வருது. அதாவது அவரது உள்ளத்தை ஈமானை கொண்டும் உடலில் ஆரோக்கியத்தை கொண்டும், அதாவது அமைதியை கொண்டும் அல்லாஹ் நிரப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கோபத்தை அடக்கிக் கொள்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. சிறந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்குமே என்ன காரணம்? பிபி தான் பெருசா காரணமா சொல்லுவாங்க. கோபம் தான் உடல் ஆரோக்கிய கேடுகளுக்கு பிபி காரணமா இருக்கு. அது மாதிரி கோபமும் காரணமா இருக்கு. பல பிரச்சனைகள் வருது. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, கோபத்தை அடக்கிக்கிட்டா உங்கள் உடலுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை உள்ளத்துக்கு ஈமானால நிரப்புறான்னு சொல்றாங்க. ஈமான்ல உள்ள நிரப்பப்படுறதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்கும்? அதை மன்னிக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒரு அழைப்பாளர் கூக்குரலிட்டு அழைப்பாராம். என்னன்னு, மக்களை மன்னித்தவர் யார் அப்படின்னு அழைப்பாராம். சண்டை சச்சரவு வருத்தங்களுக்கு மத்தியில மன்னிக்கிறோம்ல, அல்லாஹுக்காக மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறோம்ல, அவங்க எல்லாம் மன்னிப்பாளர்கள், ஆஃபீன்கள். ஆஃபீன்கள் எங்கே, ஆஃபீன்கள் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். மக்களை மன்னித்த அந்த மன்னிப்பாளர்கள் எங்கே என்று கேட்கும் போது, வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்க ரப்பின் பக்கம் வாருங்கள், உங்களுடைய கூலியை பெறுங்கள். யாரெல்லாம் மக்களை மன்னித்தார்களோ, மன்னிக்கும் குணம் உடையவர்களாக மன்னித்தார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதியாகும் என்று மாஷல்லா அதன் மூலம் சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்களே, அது அல்லாஹ் தன் மீது ஏற்பட்ட ஒரு விதி என்பதற்காகவே இது இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண குணம் கிடையாது. அது உயர்ந்த குணம், அல்லாஹுடைய குணம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை முத்தகீன்களில் இருந்தும், முன்ஃபிகீன்களில் இருந்தும், காதிமீன்களில் இருந்தும், ஆஃபீன்களில் இருந்தும், முஹ்சீன்களில் இருந்தும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த வசனம் 135வது வசனத்துல அல்லாஹ் கூறுறார், இன்னும் அவர்கள் யாதொரு மானக்கேடான செயலை செய்தாலும் அல்லது தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டாலும் உடனே அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவார்கள். அவங்க செஞ்ச பாவத்தை அறிஞ்சு கொண்டே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சா தப்பு திரும்ப திரும்ப மீண்டும் செய்ய மாட்டாங்க. அவங்க குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ்வை நினைச்சு எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்பாங்க. எனவே அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டால் அதை தொடர்ந்து தௌபா, பாவ மன்னிப்பு செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவார்கள். இமாம் அகமது பதிவு செய்துள்ள செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கும் அதற்காக தண்டிப்பதற்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான். நான் என் அடியானை மன்னித்து விட்டேன். பின்னர் அவன் மீண்டும் பாவம் செய்தான். இறைவா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதை மன்னிப்பாயாக என்று வேண்டினான். அதற்கு அல்லாஹ், என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கும் அதற்காக தண்டிப்பதற்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான். நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்றான். மீண்டும் அவன் ஒரு பாவம் செய்தான். இறைவா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதை மன்னிப்பாயாக என்று வேண்டினான். அதற்கு அல்லாஹ், என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கும் அதற்காக தண்டிப்பதற்கும் ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து வைத்துள்ளான். நான் என் அடியானை மன்னித்து விட்டேன், அவன் விரும்புவதை செய்து கொள்ளட்டும் என்று கூறினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு முஃமின் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டா
அல்லாஹ் சந்தோஷப்படுறானா. பாருங்க, என் அடியான் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு, ஆனா மன்னிக்காவிட்டையும் அவன் தண்டேச்சுவாங்கிறதையும் தெரிஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறானே. திரும்பவும் பாவம் செஞ்சா திரும்பவும் மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் சொல்றா, என் அடியான் பாவம் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ரப்பு இருக்கிறாங்கிறதையும் அவன் உணர்ந்திருக்கிறான். மன்னிப்பு கேட்காட்டியே அவன் தண்டிச்சுக்குவாங்கிறதையும் அந்த அச்சமும் இருக்கு. அந்த ரீதியில என்னிடம் மன்னிப்பு கேட்கிறானே, அவனை நான் மன்னிக்கிறேன், நீங்க சாட்சியா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வானவங்களை சாட்சியாக்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன், எவரேனும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பிறகு எழுந்து ஒழு செய்து தொழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவரை மன்னிக்காமல் இருப்பதில்லை. தவறு செய்தா உணர்ந்து அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? அதை தாண்டி திரும்ப தவறு செய்யக்கூடிய நிலைக்கு நாம ஆளாகலாம். மனிதனின் ரீதியில ஆனா செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளத்துல இருக்கணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் ஒரு நாளைக்கு 70 தடவை ரசூலா வந்து இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்னு நம்ம ஹதீஸ்களை படிக்கிறோம் இல்லையா? அப்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சுபஹானல்லாஹ். அடுத்த வசனம் 136வது வசனம். அத்தகையோருக்குரிய நற்கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உள்ள மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தோண சோலைகளும் ஆகும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். நற்செயல்களை செய்வதின் கூலி மிகவும் நல்லது. அதாவது பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு திரும்புறாங்கல்ல, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாங்கல்ல, அவர்களுக்கான கூலி மன்னிப்பாகும். பாவம் செஞ்சா தொழுகை பக்கம் விரைஞ்சிடுவாங்க, நன்மையின் பக்கம் விரைஞ்சிடுவாங்க, தௌபா பக்கம் விரைஞ்சிடுவாங்க. இப்படி அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவர்களுக்கான கூலி என்ன? அல்லாஹுடைய மன்னிப்பு ஆகும். அப்ப அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறவங்க, பாவ மன்னிப்பு கேட்கறவங்களுக்கான கூலி அவங்களுடைய இறைவன் இருந்து மன்னிப்பே கூலியா கிடைச்சிருது. மன்னிப்பு கிடைச்சா அதோடைய ரிசல்ட் என்ன? ஜன்னத்தின் சொர்க்கம் அவங்களுக்கான கூலியாகும். சொர்க்கங்கள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்குமோ, எந்த சொர்க்கத்துல நதிகள் ஓடிக்கொண்டே இருக்குமோ அந்த சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு. எத்தனை நாளைக்கு அதுலயே அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. நன்மை புரிவருக்கு கோரி மிகவும் சிறந்தது. அடுத்து 137வது வசனத்துல, உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் வாழ்க்கை நிகழ்வுகள் கடந்து சென்றன. எனவே நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்து சத்தியத்தை பொய்யாக்கியவர்கள் முடிவு என்ன வயிற்று என்பதை பாருங்கள். இந்த வசனம் வந்து உஹது போர்ல 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டது உள்ளிட்ட இழப்புகளை சந்தித்த தனது முகமீனான அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் வாழ்க்கை நிகழ்வுகள் கடந்து சென்றுள்ளன. உங்களுக்கு முன் வாழ்ந்த தத்தமது நபிமார்களை பின்பற்றிய முந்தைய சமுதாயத்தினரும் இது போன்ற இழப்புகளை சந்தித்தனர். எனினும் இறுதி வெற்றி அவர்களுக்கே கிடைத்தது. இறுதி தோல்வி நிராகரிப்பாளர்களுக்கே ஏற்பட்டது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா பின்வருமாறு கூறினான், எனவே நீங்கள் பூமியில பிரயாணம் செய்து சத்தியத்தை பொய்யாக்கியவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பாருங்கள். அதாவது ஃபிரௌனோட அழிந்த வரலாறு, காரூனுடைய வரலாறு, ஆதி மக்கள் அழிக்கப்பட்டது, சமூக மக்கள் அழிக்கப்பட்டது, லூத் அலைஹிஸ்ஸலாமோட சமூகம் அழிக்கப்பட்டது. அதனோட அடையாளங்கள்லாம் நிறைய நீண்ட காலம் இருக்கத்தான் செஞ்சது. அப்ப அதெல்லாம் சுத்தி பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு சின்ன பின்னடைவு. நீங்க தடம் புரண்ட காரணத்தினால ரசூலாவோட அறிவுரைக்கு நீங்க மாற்றம் செஞ்சதுனால உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்காக கொடுத்திருக்கிறான். உஹது போர்ல வந்து மலைக்கு மேல 50 வீரர்களை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. என்ன நடந்தாலும் கீழே வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டளையும் இருந்தது அவங்களுக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டளை வருவதற்கு முன்னையே அவங்க கீழே கனிமத்து பொருட்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்ப வந்து காலித் பின் வலீத் வந்து சுற்றி வந்து பின்பக்கமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து ஒரு 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு ஒரு பெரிய இழப்பா போயிடுச்சு. இத குறிச்சுதான் இந்த வசனம் வந்து கூறப்பட்டிருக்கு. அடுத்த 138வது வசனம். இது மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதும் இரையச்ச முடிவுகளுக்கு நேர்வழி காட்டியும் நல்ல உபதேசமும் ஆகும். அதாவது குர்ஆன் விஷயங்களில் உண்மை நிலையை விளக்குவதோடு முந்தைய சமுதாயத்தினர் தங்கள் எதிரிகளால் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர் என்பதையும் விவரிக்கிறது. மேலும் இது ஒரு நேர்வழியும் அறிவுரையும் ஆகும். ஏனெனில் குர்ஆன் கடந்த கால செய்திகளை கொண்டுள்ளது. புதன் நேர்வழி உங்கள் உள்ளங்களுக்கு. மேலும் முத்தகின்களுக்கு இரையச்ச முடிவுகளுக்கு ஒரு அறிவுரை. விளக்கப்பட்ட மற்றும் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் அவர்களை தடுப்பதற்காக இது வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் முஃமின்களுக்கு ஆறுதல் கூறி வலுப்புறுகிறான். அடுத்த 139வது வசனத்துல, எனவே நீங்கள் பலவீனம் அடையாதீர்கள், நீங்கள் சந்தித்த இழப்புகளுக்காக கவலையும் கொள்ளாதீர்கள், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள், ஏனெனில் நிச்சயமாக இறுதி வெற்றியும் உயர்வும் உங்களுக்கே உரியது. அதாவது பலவீழ்க்காதீர்கள், துணை விளக்காதீர்கள், தைரியத்தை இழக்காதீர்கள், பலவீனமும் அடையாதீர்கள், கவலையும் படாதீர்கள்.
நடந்து முடிந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க தான் சிறந்தவங்க, நீங்க தான் முழுமையங்களாக இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை விசுவாசிகளா இருந்தா முனாஃபிக்களை போன்றல்ல, தைரியம் இழந்தவங்களை போல இல்ல. நடந்தது நினைச்சு இது போச்சு, அழிஞ்சோம், முடிஞ்சிச்சு, இனி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம ஒரு தைரியத்தோடையும் நிம்மதியோடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையையும் ஆதரவையும் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். 140வது வசனத்துல உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அதே போன்ற காயம் அந்த எதிரி மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஆயத்து கூறுவது என்னவென்றால், நீங்கள் காயமடைந்து உங்களில் சிலர் கொல்லப்பட்டிருந்தால் உங்கள் எதிரிகளும் அதே போன்ற காயங்களையும் உயிர் இழப்புகளையும் சந்தித்துள்ளனர். அத்தகைய நாட்களில் மனிதர்களுக்கிடையே நாமே மாறி மாறி சுழல விடுகிறோம். சில நேரங்கள்ல ஒரு ஞானத்தின் அடிப்படையில் எதிரிகள் உங்களை மிகைக்க நாங்கள் அனுமதிக்கிறோம். எனினும் இறுதி வெற்றி உங்களை கைப்பிடிக்கும். மேலும் அல்லாஹ் முஃமின்களை அறிந்து கொள்வதற்காக, சோதிப்பதற்காக. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியது போல, எதிரிகளுடன் போரிடும் போது யார் பொறுமையாக இருக்கிறாங்க என்பதை பார்க்கறதுக்காக, என்பதை கண்டறிவதற்காக. மேலும் உங்களிலிருந்து ஷுஹதாக்களை, தியாகிகளை அவன் தேர்ந்தெடுப்பதற்காக. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு அவனோட பொருத்தத்தை நாடி தங்கள் உயிர்களை மகிழ்ச்சியுடன் அர்ப்பணிப்பவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக. மேலும் அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த பக்கத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது, மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துகிறான். அடுத்து அவர்கள் ஒழுக்கக்கேடு மற்றும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். முஃமின்கள் எப்படி தௌபா செய்யறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து முந்தைய மக்களின் முடிவு என்னங்கிறத பத்தி, அப்புறம் வலுவிழக்காதீர்கள், துக்கப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 8 வசனங்கள் மூலமாக நல்ல பாடம் படிப்பினை பெறக்கூடிய சிறந்த முஃமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம பெற்ற இந்த கல்வி ஞானத்தை, குர்ஆனுடைய இந்த செய்திகளை, விளக்கங்களை பிற மக்களும் அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.